ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 10th ட்ரையாங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிமிலர்னா என்ன? 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சிமிலர்னா என்ன, கான்க்ருவென்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ சிமிலர் அப்படின்னா சேம் ஷேப் மட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இது ரெண்டுமே ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா அதோட ஷேப் வந்து சிமிலரா இருக்கு, கரெக்டா? ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இதுவே நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது சிமிலரா இருக்குமா? இதோட ஷேப் வந்து ட்ரையாங்கிள், இதோட ஷேப் வந்து சர்க்கிள். ஸோ இட்ஸ் நாட் சிமிலர். ஸோ போத் ஆர் நாட் சிமிலர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரையாங்கிள் தான். ஸோ சிமிலர் மீன்ஸ் சேம் ஷேப். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிமிலர்னா நம்ம என்னென்னலாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி இட்ஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம 9th என்ன படிச்சிருப்போம்? 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல், சிபிசிடி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ 10th 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகே, எதெல்லாம் ஈக்குவலா இருக்கும்? AB by PQ is equal to BC by QR is equal to AC by PR. So corresponding sides எப்படி இருக்கும்? proportional இருக்கும். Then corresponding angles எப்படி இருக்கும்? equal இருக்கும். So corresponding angles என்ன? Angle A is equal to angle P and angle B is equal to angle Q and angle C is equal to angle R. அவ்வளவுதான். இதான் பேசிக். சிமிலர்னா என்ன? சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பிபிடி தியரம் போயிடலாம். ஓகேவா? பிபிடி தியரம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பேசிக் மேக்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இது கண்டிப்பா இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். நீங்க ஜெனரல் மேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நம்ம எல்லாமே இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் 9th ஸ்டாண்டர்ட்ல ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸோட பேசிக்ஸ் இருக்கும். சிமிலர்னா என்ன, கான்க்ருவென்ட்னா என்ன, இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை போய் பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பிபிடி தியரம்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ பிபிடி தியரம்னா என்ன சொல்லியிருப்பாங்க? A line parallel to one side of a triangle. A line parallel to one side of a triangle. Its intersect other 2 sides in a distinct points. Then the 2 sides are in the same ratio. இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க? தியரம் சொல்லியிருப்பாங்க. இதுதான் தியரமோட ஸ்டேட்மெண்ட். சம்டைம்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸாம்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரூஃப் மட்டும் பண்ணா போதும். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கிவன் இஸ் ஈக்குவல் டு DE it's parallel to BC. DE it's parallel to BC. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? To prove AD by DB is equal to AE by EC. Okay, so theorem oda statement again repeat பண்றேன். A line parallel to one side of a triangle and its intersect other 2 sides. இந்த DE எப்படி இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிளோட பிசிக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டின்ற லைன் என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் அதர் 2 சைடை இன்டர்செக்ட் பண்ணுது இன் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் 2 சைட்ஸ் இருக்குங்களா, அந்த 2 சைட்ஸ் என்ன ஆகும்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ, டிவைடட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இந்த சேம் ரேஷியோ. ஸோ ஏடி பை டிபி ஏஇ பை இசிக்கு ஈக்குவலா இருக்கும்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏடின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான்.
உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half into base into height. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணும், ஏடி பை டிபி. ஸோ நான் ஏடியை பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஏடிஇ, ஏடியை பேஸாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன். இதோட ஏரியா என்னவா இருக்கும்? பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லை. ஸோ ஹைட் நான் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ ஹைட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. ஸோ இந்த சைடில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹைட் நான் ட்ரா பண்ணுறேன். ஒரு பர்பண்டிகுலர் எடுத்திருக்கேன். இது இஎன். ஸோ இப்போ என்ன வரும் சொல்லுங்க. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை நான் பியோட ஜாயின் பண்ணுறேன். அது ஏன்றது நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரையாங்கிள் ஏடியை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிக்கு நான் எடுக்க போறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இதோட ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half into base into height, கரெக்டா? ஸோ ஏடிஇல எது பேஸ்? பேஸ் பார்த்தீங்கன்னா நான் பேஸ் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏடின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ half of ஏடி. அதுக்கப்புறம் இப்போதானே நான் ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன பர்பண்டிகுலர்? இஎன். ஸோ ஹைட் என்னவா இருக்கும்? இஎன்னா இருக்கும். கிளியரா? ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? டிபி இருக்கா? ஸோ டிபியை பேஸாக வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ டிபியை பேஸாக வச்சுட்டு ட்ரையாங்கிள் டிபிஇ. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிஇ, இதுக்கு இதோட ஏரியா என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். half into base நமக்கு தெரியும் டிபி அப்படின்ட்டு. இதுக்கு ஹைட் என்னவா இருக்கும்? இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஏன் அப்படின்னா இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். அதோட அது மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஏபிசி, இதுக்கு நான் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கின்றத நான் பார்க்க போறேன். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இங்க நான் ஏன் ஹைட்டை இஎன்னு சூஸ் பண்ண போறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். பேஸ் எனக்கு ஏபின்னு தெரியும், ஆனால் இங்கே ஹைட் இல்லை. பர்பண்டிகுலர் இருந்தால் தானே நம்ம பர்பண்டிகுலர் போட்டு நம்ம ஹைட் கண்டுபிடிக்க முடியும். இல்லை, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஒரு பர்பண்டிகுலர். அப்புறம் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுறேன். இது என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்குமா? ஸோ ஏபிசி டி. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன வேணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இதுதான் வேணும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல டிபிசி, அதுல இருந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல டிஏசி, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைச்சிடுமா? அதே தான் பண்ண போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள் என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஏசி. ஸோ என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிபிசியோட பேஸ் என்ன? டிபி. half into டிபி இன்ட்டு ஹைட் என்ன? டிசி மைனஸ் டிஏசி. இதோட ஏரியா என்னவா இருக்கும்? அகெயின் half into பேஸ் டிஏ இன்ட்டு ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா டிசியாக இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? காமன் டேர்ம்ஸ்லாம் எடுத்துடலாமா? காமன் டேர்ம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா half into ஹைட் என்னவா இருக்கும்னா டிசியாக இருக்கும். இப்போ காமன் டேர்ம்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும் நமக்கு? டிபி மைனஸ் டிஏ. ஓகே, இந்த ஓவரால் டிபியிலிருந்து இந்த சின்ன போர்ஷன் டிஏவை நான் கட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? ஏபி தானே இருக்கும். ஸோ half of டிசி இன்டு ஏபி. இதுதான் எந்த ட்ரையாங்கிளோட ஏரியா? ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவாக இருக்கும். கரெக்டா? half into பேஸ் என்ன? ஏபி, ஹைட் என்ன? டிசி. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஹைட்டை என்னவா எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் அதோட ஹைட் வந்து அவுட் சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ
ட்ரையாங்கிள் ஏபிசி அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு பேஸ் இதவே நம்ம வச்சுக்கலாம். ஹைட்டை நம்ம எதை எடுத்துக்கலாம், அவுட் சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் டிசியே நான் ஹைட்டாக கன்சிடர் பண்ணாலுமே எனக்கு ஏரியா சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பேஸ் இதுவாக இருக்கும்போது ஹைட்டு அவுட் சைடில் தான் இருக்கும். கரெக்டாக? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏடி பை டிபி. கரெக்டா? ஸோ ஏடியை பேஸாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிபியை பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் அகெயின் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half இன்டூ பேஸ் என்ன, டிபி. ஸோ டிபி பேஸாக இருக்கும். ஹைட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்குள்ள ஹைட்டே இல்லை, ஆனால் வெளியில் என்ன இருக்குது, இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைட் எப்படி இருக்கும், அவுட் சைடில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டா நான் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. நான் இதை கன்சிடர் பண்ணாலும் எனக்கு சேம் ஏரியா தான் வரும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ் இதை கன்சிடர் பண்ணிட்டு ஹைட்டு இஎனை கன்சிடர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ டிபி இன்டூ இஎன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கிடைச்சிருமா, நான் என்ன ப்ரூஃப் பண்ணுமோ அதோட எல்ஹெச்எஸ் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ அதான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டிவைட் 1/2. ஸோ என்ன ஆகும் சொல்லுங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைட்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிஇ இஸ் ஈக்குவல் டு half of AD into EN divides half of DB into EN. ஓகே, EN கட் ஆகிட போகுது, half கட் ஆகிட போகுது. ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு, AD by DB. ஓகே, இதுதான் நியூ ஈக்குவேஷன் 3. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் என்ன பண்ண போறேன்னா ஆர்ஹெச்எஸ் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நான் ரப் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் ரைட் சைடு மூவ் பண்ணும். கரெக்டா? அதே மாதிரி ஏஇயை நான் என்ன பண்ணணும், பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அது ஒரு ஏரியா தான் எடுத்துக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇடி ஆர் ஏஇடி ஆர் ஏடிஇ எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஏரியா இருக்கும், half இன்டூ பேஸ் ஏஇ. ஸோ ஹைட் எடுக்கணும்ல. ஸோ ஹைட் நான் என்ன பண்ண போறேன், ஏஇயை பேஸாக வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிலேருந்து என்ன பண்றேன், ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்களே எழுதுறேங்க. ஓகேவா? ஸோ நான் போர்டு சின்னதாக இருக்குன்றதுனால நான் எழுதுறேன், நீங்களே எழுதுறீங்க. கன்ஸ்ட்ரக்ட் டிஎம் இட்ஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி அண்ட் இஎன் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே பண்ணிடுங்க. ஸோ ஏஇ, ஸோ ஏஇயை பேஸாக வச்சுருக்கேன். ஹைட் என்னவா இருக்கும் நமக்கு, டிஎம்மாக இருக்குமா. ஜஸ்ட் இதையுமே ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏஇடியோட ஏரியா என்னவா இருக்கும், பேஸ் ஏஇ, ஹைட் என்னவா இருக்கும், டிஎம்மாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் இசியை நான் என்ன பண்ண போகிறேன், பேஸாக வச்சுட்டு அகெயின் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஇசி சாரி டிஇசி இதை பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அகெயின் என்னவா இருக்கும், ஏரியா half இன்டூ பேஸ் என்ன இசி. அகெயின் இது என்ன ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதோட ஹைட் என்னவா இருக்கும், இதை நம்ம பேஸ் ஈஸியாக இருக்கும், ஹைட் நம்ம டிஎம்ஐ கன்சிடர் பண்ணி டிஎம்ஐ ஹைட்டாக நான் சூஸ் பண்ணாலும் எனக்கு சேம் ஏரியா தான் வரும். அகைன் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், எப்படி அது எப்படி வந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃபும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் வரவே வராது. கிளியரா? ஸோ பேஸ் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஈஸியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட் என்னவா இருக்கும், டெஃபினட்டாக டிஎம்ஐ தான் இருக்கும். ஸோ ஹைட் என்னவா இருக்கும், டிஎம். ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ 4 and 5 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிடும். கரெக்டா?
So just divide 4 by 5, then you will get area of triangle AED divides area of triangle DEC is equal to, just இப்படியே டிவைட் பண்ணிடலாமா நம்ம? ஓகே, ஜஸ்ட் டிவைட் 4 and 5, ஜஸ்ட் இங்கே நான் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை அன்டிவைடட் பை என்ன ஆக போகுது, ஹாஃப் கட் ஆகிடும், டிஎம் கட் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏஇ பை இசி. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கலாமா? நியூ ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இருந்திருக்கும், டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன இருந்திருக்கும்? டிபிஇ இருந்திருக்கும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? ஏடி பை டிபின்னு கிடைச்சிச்சு. கரெக்டாக? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஜஸ்ட் எனக்கு எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும்? இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு சொல்லிட்டோன்னா ப்ரூஃப் 4 ஆகிடுமா? அவ்வளோதானே. ஏன்னா ஏடி பை டிபி இங்கே இருக்கு, ஏஇ பை இசி இங்கே இருக்கு. நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, இது கிடைச்சதுமே டைரக்டாக ஈக்குவல்னு எழுதிடுவீங்க. அதான் தப்பு. ஏன் ஈக்குவல்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா 3 and 4 கிடைச்சிருச்சா? இப்போ 3 and 4 போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா சம் ஓவர். இப்போ ஈக்குவேஷன் 3 and 4ல பாருங்களேன், நியூமரேட்டர் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஇ ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிள். கரெக்டா? ஏடிஇ ஏஇடி. ஸோ டெஃபினட்டா ரெண்டுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள். அதோட ஏரியாவும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டரும் ஈக்குவலாக இருக்கு, பிரச்சனையே இல்லை. இந்த டினாமினேட்டரும் மட்டும் நான் ஈக்குவல்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்? 4 is equal to 3 அப்படின்னு போட்டு நான் போயிட்டே இருப்பேன். கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்ல வரணும், இங்கே இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இங்க இருக்குல்ல டிசி அண்ட் டிபிஇ ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லணும். அவ்வளோதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் 2 parallel லைன்ஸ் எடுத்துக்கோங்க. 2 lines are parallel அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 lines are parallel அப்படின்னா parallel என்ன? 2 lines are parallel mean their perpendicular distance is always constant அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுக்கு நம்ம பர்பண்டிகுலர் எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அது ஈக்குவலா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது டிஇ, இட்ஸ் parallel to பிசி. ஸோ ரெண்டு ஏரியாவோட ட்ரையாங்கிளும் ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்குன்றதை நான் எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு பர்பண்டிகுலர் எடுக்கிறேன். பர்பண்டிகுலர் parallel அப்படின்னா எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். கரெக்டா? ஜஸ்ட் ஜாயின் பண்றேன். ஸோ இது என்ன ட்ரையாங்கிள்? டிபிஇ. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஹைட்னு வச்சிருக்கேன், ஏன்னா கான்ஸ்டன்டா இருக்க போது நான் எங்க ஹைட் எடுத்தாலும் அது ஹைட் ஹெச்சா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஏரியா என்னவா இருக்கும்? half into பேஸ் என்னவா இருக்கும்? டிஇஆ இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்? ஹைட் என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஹெச்சா இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? ஹைட் ஹெச்னே வச்சிருக்கேன். இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா டிஇ அண்ட் பிசி, ட்ரையாங்கிள் டிஇசி அண்ட் டிபிஇ. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே டிபிஇ அண்ட் டிஇசி இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் எடுத்தாலும் இதுவும் ஹைட்டாக தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ ட்ரையாங்கிள் டிஇசி இதோட ஏரியா என்னவா இருக்கும்? அகெயின் சேம் பேஸ் அண்ட் சேம் ஹைட். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சேம் பேஸ் பிட்வீன் த சேம் parallel அப்படின்னு இருக்கு. அப்போ 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவும் என்ன இருக்கும்? சேமா தானே இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஇசி இந்த ட்ரையாங்கிள், அதே மாதிரி டிபிஇ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே பேஸ் என்னவா இருக்கும்னா டிஆ இருக்கு. ஸோ 2 lines are parallel, அது கிவன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பர்பண்டிகுலர்னு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் அதுவும் சேமா தானே இருக்கும். அப்போ டெஃபினட்டா 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா என்ன இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அதை மட்டும் நான் இங்க சொல்ல போறேன். ஸோ ட்ரையாங்கிள் டிஇபி, ஒன் மோர் ட்ரையாங்கிள் டிஇசி,
both are same base between the same parallel. So area will be equal. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா 3 and 4 both are equal. Numerator equal, denominator equal. So AE by EC is equal to AD by DB நீங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிஇ. ஏன் அப்படின்னா சேம் பேஸ் டிஇ பிட்வீன் த சேம் பேரலல் டிஇ அண்ட் பிசி. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கு, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக திஸ் இம்ப்ளைஸ் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் பிபிடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான தியரம்.